بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم الله غفور رحيم. وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் இபிரான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை எப்படியே பின்பற்றிய சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், முஸன்னிஃபீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஜ்தஹீன்கள், மஷாயிக்மார்கள், உலமாக்கள், மேலும் இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. உலக வாழ்க்கையிலே உலகத்தில் பிறந்த எல்லோருக்கும் அல்லாஹ் பாசம், அன்பு என்ற ஒரு அழகிய தன்மையை கொடுத்துள்ளார். ஆறறிவுள்ள மனிதன் தொடங்கி அறிவில்லாத 5 அறிவுகள், 4 அறிவுகள், 3 அறிவுகள் என அறிவுகள் குறைந்த ஜீவராசிகளுக்கும் கூட இறைவன் பாசம் என்ற ஒன்றை வைத்துள்ளார். நீங்கள் திருமறையினுடைய வரலாறை பாருங்கள். ஒரு எறும்பு தன் சமூகம் கொல்லப்படக்கூடாது என்று கவலைப்பட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களினுடைய படைகளும் உங்களை விதித்து விட வேண்டாம் என்று ஒரு எறும்பினுடைய அக்கறை, ஒரு எறும்பினுடைய பரிவு, ஒரு எறும்பினுடைய பாசத்தை இறைவன் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் அன்பு உண்டு, கருணை உண்டு, பாசம் உண்டு. அதை எப்படி பயன்படுத்த வேண்டும்? உலகளாவிய அளவில் ஒரு முஸ்லிமினுடைய அன்பு என்பது, நேசம் என்பது யாரின் மீது இருக்க வேண்டும்? அல்லாஹ் ரசூலின் மீது இருக்க வேண்டும். அல்லாஹ் திருமறையில் இப்படி சொல்லுவான், நபியே உங்கள் சமூகத்திடத்திலே சொல்லுங்கள், அல்லாஹ் அவங்க பிரியப்படுறதா இருந்தா ரசூலாகிய என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி உங்க சமூகத்திடத்துல சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் மேல எப்ப நம்மளுக்கு பிரிய வரும்? இந்த ரசூலை ஃபாலோ பண்ணணும், இந்த ரசூலை பின்பற்றணும். பின்பற்றினால் அல்லாஹுவை நாம் பிரியப்பட்டதாக அர்த்தம். அல்லாஹ்வை ரசூலுல்லாஹ்வை பின்பற்றிட்டோம்னு சொன்னா யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை என்ன செய்வான்? நேசம் கொள்வான். வயகுஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்கள் பாவங்களை இறைவன் மன்னிப்பான். பொதுவாகவே ஒருத்தரை பின்பற்றுதல் என்பது எப்போது வரும்? அவர் மேல பாசம் வச்சிருந்தா மட்டும்தான் வரும். இன்னைக்கு உலகத்துல பார்க்கலாம், தலைமுடிகளை எல்லாம் விரித்த கோலத்திலே ஒரு பங்கரை தோற்றத்திலே காட்சியளித்துக் கொண்டிருக்கக்கூடிய சில வாலிபர்கள். ஏன் இந்த தோற்றம் என்று கேட்டபோது, எனக்கு இந்த நடிகர் பிடிக்கும், அவர் இப்படித்தான் தலைவாரி இருந்தால் நானும் வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வாலிபர்கள். இன்னும் சிலரை பார்க்கும் போது நல்லா இருந்த பேண்டை கிழிஞ்சு போடுகிறாங்க, முட்டி எல்லாம் கிழிந்து போய் முன்னொரு காலத்திலே வசதி இல்லாமல் துணி எடுக்க முடியாமல் கிழிந்த ஆடைகளை அணிந்திருப்பார்கள். அது இன்று ட்ரெண்டிங் என்ற பெயரிலே கிழிந்த ஆடைகளை போட்டிருக்கக்கூடிய வாலிபர்கள். ஏன் என்று கேட்டபோது, எனக்கு இந்த நடிகர் பிடிக்கும், அவர் இப்படித்தான் ஆடை அணிந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய வாலிபர்கள். வாலிபர்கள் எல்லாம் போய் இன்று வயோதிகர்கள் தான் ட்ரெண்டிங்கில் உள்ளதாக நாம் பார்க்க முடிகிறது. வயோதிகர்கள் இந்த நிலையில் வந்து விட்டார்கள்.
கேட்டால் ஃபேஷன் என்று சொல்லக்கூடிய நவீன யுகம், நவீன காலம். காரணம் கேட்கும் போது எனக்கு அவரை பிடித்திருக்கிறது. பிடித்தால் பின்பற்றுதல் என்பது கண்டிப்பாக வரும். இந்த ரசூலை உங்களுக்கு பிடித்திருந்தால் ரசூலினுடைய எல்லா சுன்னத்துகளும், ரசூலின் மீது நடந்து காட்டிய எல்லா வழிகளும் உங்கள் வாழ்வியலில் வரும். வராததற்கு காரணம் நீங்கள் முஹப்பத்துர் ரசூல், ரசூலை பிரியப்படக்கூடிய அன்பை நீங்கள் எட்டாமல் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாகத்தான் புரிந்து கொள்ள முடியும். பெருமானார் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை விட, உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான எல்லா மக்களையும் விட என் மீது நீங்கள் பிரியம் கொண்டால்தான் நீங்கள் முழுமையான முஃமின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஸ்லிம் எப்போது முழுமையான முஸ்லிமாக மாற முடியும் என்று சொன்னால், ரசூலின் மீது எனக்கு முழுமையான பிரியம் இருக்கிறது என்ற வெளிப்பாட்டை எப்போது வெளிப்படுத்துவாரோ அப்போதுதான் அவர் முழுமையான முஸ்லிம். சும்மா வாயில நாங்கனோ ரசூலுல்லாஹ்வை ரொம்ப பிரியப்படுறோம் வாயில சொல்லிட்டு போறதில்லை நோக்கம். எங்க வாழ்வியல்ல கொண்டு வரணும். கொண்டு வரும் போதுதான் நாங்கள் ரசூலை அதிகமாக பின்பற்றியவர்களாக ஆக முடியும். ஒரு மனிதர் பெருமானாரிடத்திலே வருகிறார். வந்து கேட்டார், மத்த சாஅத்து யா ரசூலல்லாஹ், கியாமத் நாள் எப்போது வரும் என்று கேட்டார். உடனே ரசூலுல்லாஹ் மா அத்தந்தல்லாஹ், கியாமத் நாள் எப்போ வரும்னு கேட்கிறீங்க, என்ன தயாரிப்பு செஞ்சீங்க, என்ன அமல் செஞ்சீங்கன்னு கேட்கும் போது அந்த சஹாபி சொல்ற வார்த்தை, மா அத்தத்துல்லாஹ் மின் கதீரி ஸலாத்தி வலா ஸௌமி வலா ஸதகத்தி. இந்த கியாமத் நாளுக்காக வேண்டி நான் அதிகமாக தொழவில்லை, அதிகமாக நோன்பு நோக்கவில்லை, அதிகமாக தான தர்மங்கள் கொடுக்கவில்லை. வலாக்கின் உஹிப்புல்லாஹ வ ரசூலா, என்றாலும் கூட நான் அல்லாஹ்வையும் அவன் ரசூலையும் பிரியம் கொள்கிறேன் என்று சொன்ன போது பெருமானார், அன்தமா அஹ்பப்த, நீ யாரை பிரியப்பட்டாயோ அவரோடு சொர்க்கத்திலே இருப்பாய், நீ என்னை பிரியப்பட்டு விட்டாய், நீ என்னோடு சொர்க்கத்தில் இருப்பாய் என்ற நன்மாராயத்தை கூறினார்கள் என்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட சிறப்பு என்பது ரசூலினுடைய பிரியத்திலே இருக்கிறது என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும். சஹாபாக்கள் பெருமக்கள் எல்லாம் அறிவிக்கிறார்கள், எங்களுக்கு 2 நாள் மகிழ்ச்சியான நாளாக இருந்தது. இந்த அளவிற்கு மகிழ்ச்சியை நாங்கள் கண்டதே இல்லை என்று சஹாபா பெருமக்கள் சொல்கிறார்கள். அன்சாரிகள் சொல்கிறார்கள், மதீனாவாசிகள் என்ன 2 நாள் என்று கேட்டப்போ சொன்னாங்களா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதீனா நகரத்திலே நுழைந்தார்களே, இந்த நாள் எங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். 2வது நாள் என்ன, ஒரு கிராமவாசி கேட்டப்ப, அந்த யாரை பிரியப்பட்டாயோ அவரோடு சொர்க்கத்திலே இருப்பாய், என்னை பிரியப்பட்டால் என்னோடு சொர்க்கத்திலே இருப்பாய் என்று பெருமானார் இந்த ஹதீஸை சொன்னார்களே, இந்த நாள் எங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் என்று சஹாபா பெருமக்கள் கூறுகிறார்கள். அந்த அளவிற்கு ரசூலின் மீது அளவு கடந்த பிரியத்தை கொட்டி தீர்த்தார்கள் அந்த சஹாபா பெருமக்கள். அந்த சஹாபாக்களினுடைய துளி அளவிற்கு கூட நம்மிடத்தில் அந்த முஹப்பத்தை ஈடு வைக்க முடியுமா, அந்த பிரியத்தை ஈடு வைக்க முடியுமா என்று சொன்னால் ஒரு துளி கூட இருக்காது என்றுதான் நாம் சொல்ல முடியும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய முரணராக இருந்தார். இஸ்லாத்திற்கு விரோதமான மனிதராக திகழ்ந்தார். இஸ்லாம் என்ற வார்த்தையை கேட்டாலே வாளை எடுத்து வெட்டுவேன் என்று பிரகடனப்படுத்திய உமர் ரலியல்லாஹு தஆலா, லைலா ரலியல்லாஹு தஆலா ஹபஷாவிற்கு ஹிஜ்ரத் சென்ற போது உமர் ரலியல்லாஹு இடத்திலே நாங்கள் ஹிஜ்ரத் செல்கிறோம், இந்த ஊரை விட்டு போறோம்னு சொன்னப்ப உமர் ரலியல்லாஹு அழுதாங்களாம்.
ஏமா போறீங்கன்னு கேட்டப்போ, உங்களுடைய காஃபி உங்களால எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது, நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டீங்கன்னு சொன்னப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுக ஆரம்பித்து விட்டார்களாம். தன் கணவரிடத்தில் போய் சொல்கிறார்கள், இந்த மாதிரி லகத் ரஅய்து மின் உமர அஜபன், உமரிடத்தில் இன்று ஒரு ஆச்சரியமான நிகழ்வை பார்த்தேன்னு சொல்றாங்களா. என்னன்னு கேட்டாரா, இந்த மாதிரி நம்ம உமரை விட்டு போறோம்ல, இத உமருக்கு சொன்னேன், உமரே கண்ணீர் வடித்து விட்டார்னு சொல்லப்ப அந்த அம்மாவுடைய கணவன் சொன்னாங்களா, ஹத்தாபினுடைய கழுத இஸ்லாத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னா ஏத்துக்குவேன், உமர் வந்தாருன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த அளவிற்கு இஸ்லாத்திற்கு கடுமையான விரோதியாக இருந்தவர் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானாரை கொல்வதற்காக வேண்டி வாளை ஏந்தி கொண்டு சென்ற உமர், இதே உமர் பெருமானாரினுடைய ஜனாசா இங்கே துயில் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அவன் சொன்ன வார்த்தை வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன்கால இன்ன முஹம்மதன் கது மாத்த லரத்துஹு பி ஸைஃபி ஹாதா, யாராவது ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க, மௌத் ஆயிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா என் வாளை எடுத்து வெட்டுவேன். யாரும் பேசக்கூடாது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி 2 பேருக்கு சண்டை. ஸஹல் இப்னு அம்ர் ரலியல்லாஹுக்கும் உமர் ரலியல்லாஹுக்கும் சரியான தகராறு. 2 பேரும் அடிக்கிறதுக்கு பாயிறாங்க. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் தஅவு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஸஹலோட சண்டை போட்டுருக்கிற உடுப்பான்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு ரொம்ப வீரமான ஆளு. என்ன விடுங்க, அந்த ஸஹல் இப்னு அம்ருடைய பள்ளத்தை விடுவாரு, என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு தொடிக்கிறவர் உமர் ரலியல்லாஹு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு நாள் வரும், அந்த நாளிலே உனக்கு ஆறுதலாக இந்த ஸஹல் தான் இருந்தார்னு சொன்னாங்க. அந்த நாளும் வந்தது. உமர் நிலை குறைந்து போனார். சுடுகாடாக இருந்த நாட்டை சுந்தரமாக்கிவிட்டு இங்க ரசூல் துயில் கொண்டிருக்கிறார்கள். யுத்தகலத்தினுடைய பூமியை சமாதானம் செய்துவிட்டு இங்க ரசூல் துயில் கொண்டிருக்கிறார்கள். இங்கே அடங்காதவர்களாக மக்களாக இருந்த மனிதர்களை புனிதர்களாக ஆக்கிவிட்டு இங்கு ரசூல் துயில் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு கண்ணீர் வராதா? பைத்தியத்தினுடைய நிலைக்கெல்லாம் சென்று விட்டார்கள். சஹாபா பெருமக்கள் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த அளவிற்கு கடுமையான ஏக்கம். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு இந்த பிரகடனத்தை செய்யும் போது அவருக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தவர்கள் ஹஸரத் ஸஹல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா. கொஞ்ச நாள் கழிச்சு நேர ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு போனாங்களாம். போயிட்டு சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ், தாங்கள் மரணித்த சமயத்திலே நான் கொஞ்சம் உச்சகட்ட கோபத்திலே இருந்தேன். காரணம் என்ன தெரியுமா? ஒரு தடவை நீங்கள் மென்பர் படியில் ஏறி மரப்பலகையினால் ஆன ஒரு மரம் இருந்துச்சு. மரத்திலே ஏறிக்கொண்டு நாங்கள் பயான் செய்து கொண்டிருந்தீர்கள். அந்த சமயத்திலே புதிய மென்பர் படி ஒன்று கொண்டு வரப்பட்டது. புதிய மென்பர் படி கொண்டு வரப்பட்ட போது உங்களுடைய பிரிவை தாங்க முடியாமல் முன்பிருந்த அந்த கட்டை அழுதது பெருமானாரே, நாங்கள் அந்த கட்டையினுடைய உணங்கள் சத்தத்தை கேட்டோம். நாம் என்ன இந்த கட்டையை விட மோசமானவரா என்று உமர் ரலியல்லாஹு பெருமானாரினுடைய வஃபாத்திற்கு பிறகு ரசூலினுடைய கபருக்கு நின்று கொண்டு சொன்னார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். அந்த அளவிற்கு பெருமானாரின் மீது பேரன்பு கொண்டிருந்தார்கள் சஹாபா பெருமக்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். உலகினுடைய சமயத்திலே ஹஸரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு முஸ்லிம்களுக்கு கடுமையான பின்னடைவு ஏற்படுகிறது. யுஸப்பிஹு நஃப்ஸஹு பைன யதை ரசூல் வயர்ஃபஉ ஸத்ரஹு லியகியஹு மின் ஸஹாபில் அது. கிதாபில் வருது, அம்புகளை எரிந்து கொண்டிருக்கிறார்கள், வீழ்வதானால் நான் வீழ்கிறேன், என் ரசூலின் மீது எதுவும் பட்டுவிடக் கூடாது என்று பெருமானாரை சுத்திக் கொண்டே இருந்தார்களா. ஹஸரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அம்புகள் காய்ந்தால்
என் நெஞ்சில் பார்த்து கொள்ளட்டும் என்று பெருமானாருக்கு கேடயமாக காத்த ஹஸரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் கொண்டிருந்த பேரன்பு, பெருமானாரின் மீது கொண்டிருந்த காதல் என்ற வரலாறுகளை பார்க்க முடிகிறது. அவர் சொன்னாரா, நஹரி தூண நஹரி யா ரசூலல்லாஹ், உங்க உயிரோட என் உயிர் போட்டே யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக வேண்டி என் உயிரை அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னவர்கள் ஹஸரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா. ஹஸரத் அபூ துஜானா ரலியல்லாஹு பெருமானாருடைய முதுகை துளைப்பதற்காக அம்பு வந்து கொண்டிருக்கிறது, துளைக்க விடாமல் தன் முதுகை கட்டி அணைத்து அம்பை வாங்கியவர் ஹஸரத் அபூ துஜானா ரலியல்லாஹு. காரணம் பெருமானாரின் மீது கொண்டிருந்த பேரன்புதான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு சஹாபா பெருமக்கள் பெருமானாரின் மீது பேரன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். உஹதினுடைய யுத்தத்துல ஒரு பெண்மணியினுடைய மகனார் கொல்லப்பட்டிருக்கிறார். செய்தியை வந்து கூறுகிறார்கள், உங்கள் மகனார் யுத்தத்திலே கொல்லப்பட்டு விட்டார் என்று சொன்ன போது அங்கே ஒரு வதந்தி பரவுகிறது, ரசூல் கொல்லப்பட்டு விட்டார்கள். இதை கேட்டு துடிதுடிச்சு போனாங்களா. உடனே அந்த அம்மா சொல்ல வாழ்ந்த மாஃபான ரசூலுல்லா நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்டாங்களாம். கொஞ்ச நேரத்துல உங்க தந்தை யுத்தத்துல கொல்லப்பட்டுட்டாரு, மாஃபான ரசூலுல்லா நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்டாங்களாம். கொஞ்ச நேரத்துல உங்க வாப்பா கொல்லப்பட்டுட்டாருன்னு சொன்னாங்களாம். மாஃபான ரசூலுல்லா நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்டாங்களா. அந்த நேரத்தில் அந்த பெண்மணி துடிதுடித்து போனார்களா. என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்க நல்லா இருந்தா போதும்னு சொன்னாங்களா. அந்த பெண்மணி அந்த அளவிற்கு பெருமானாரின் மீது பேரன்பு கொண்டிருந்தார்கள். அந்த சஹாபா பெருமக்கள் என்ற வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது. ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு மரண தருவாயில சக்கராத்தில் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மனைவி அழுது கொண்டிருக்கிறார்கள். சக்கராத்தினுடைய நிலைமையிலும் கூட இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சிரித்துக் கொண்டிருந்தார்களா. காரணம் கேட்டபோது சொன்னார்களா, ஏங்க சிரிக்கிறீங்க, சக்கராத்துல இருக்கிறீங்கன்னு கேட்ட போதும் கூட அந்த பெருமகனாரினுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா, நாளைய நாள் என்ற சூளை நான் சந்திக்க போகிறேன், இந்த பூவுலகை விட்டு பிரிந்த என்ற சூளை நான் சந்திக்க போகிறேன் என்று சொன்னார்கள் என்றால் அந்த அளவிற்கு அவர்கள் பெருமானாரின் மீது கொண்டிருந்த பேரன்பை நாம் பார்க்க முடிகிறது. ஹஸரத் அபூ சுஃபியான், ஹஸரத் அப்து அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, لو سأل أحدنا نصيب رسول الله لما استطعت النصيب. ரசூலுல்லாஹ்வை வர்ணனை செய்யுங்கள் என்று சஹாபாக்களிடம் கூறப்பட்டால், என்னிடம் கூறப்பட்டால் என்னால் வர்ணிக்கவே முடியாது. முகத்தை கூட பார்ப்பதை மரியாதை குறைவாக நினைத்தவர்கள் அந்த சஹாபா பெருமக்கள். ரசூலினுடைய முகத்தை கூட அண்ணாந்து பார்க்க மாட்டார்களாம். அந்த அளவிற்கு பெருமானாரின் மீது காதல் கொண்டிருந்தார்கள் அந்த சஹாபா பெருமக்கள். கிதாபுகளிலே எழுதுகிறார்கள், சமாயில்களை பார்க்க முடிகிறது. குட்டையும் அல்ல, நெட்டையும் அல்ல, வெண்ணிறம் ஆனால் வெளுப்பல்ல, சோலை வரை சுருண்டு கிடைக்கும் சுருளேசம், தாடியிலும் தலையிலும் 17 நரைமுடிகள். உலக தலைவர்களினுடைய வரலாறுகள் இந்த அளவிற்கு எழுதப்படவில்லை. உலகத்தினுடைய சக்தி வாய்ந்த தலைவர்கள் இருந்தும் கூட, மிகப்பெரிய உச்சாரிய விஞ்ஞானிகளுக்கு சென்றும் கூட இந்த அளவிற்கு வரலாறுகள் பாதுகாக்கப்படுகிறது. பெருமானாரினுடைய தலையிலும் தாடியிலும் இருந்த நரைமுடிகள் 17 நரைமுடிகள் என்று வரலாற்று கித்தாபுகளிலே சஹாபா பெருமக்கள் அறிவித்த ஹதீஸ்களை பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு ஒரு தலைவர் நேசம் கொண்டாடப்பட்டிருக்கிறார், பாசப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. உலகத்தினுடைய எந்த தலைவர்களுக்கும் இந்த அளவிற்கு வரலாறு கிடையாது. மிக உச்சாணியில் இருந்த தலைவராக இருந்தாலும் கூட, ஒரு வல்லரசு நாட்டினுடைய அதிபராக இருந்தாலும் கூட, அவர்களுடைய நடைமுறைகளை எண்ணி சொல்லும் அளவிற்கு கூட மிகப்பெரிய சக்தி
சக்தி வாய்ந்தவர்களாக இல்லை. அவர் வீட்டிலும் தகுதியானவராக இருந்தார், நாட்டிற்கும் தலைவராக இருந்தார், எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கினார். அவரை பற்றி எல்லா வர்ணனைகளையும் சொல்லக்கூடிய சஹாபா பெருமக்கள். காரணம், அந்த ரசூல் மீது அவர்கள் கொண்டிருந்த மிகப்பெரிய நேசம் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஹஸரத் சாபித்துல் புனானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தடவை அனஸ் ரலியல்லாஹு ரோட்டோரமா நடந்து போய்கிட்டு இருந்தாங்களாம். அப்ப சாபித்துல் புனானி ரலியல்லாஹு இந்த அனஸினுடைய கரங்களை பிடித்து முத்தம் கொடுத்து கொண்டே இருந்தார்களாம். காரணம் கேட்டபோது சாபித்துல் புனானி சொன்னார்களாம், இந்த பெருமானாரினுடைய ரசூலினுடைய வீட்டிலே 10 ஆண்டுகள் பணிவிடையாளராக இருந்த இந்த அனஸ் அந்த ரசூலினுடைய கரத்தை எத்தனை தடவை பிடிச்சிருப்பீங்க? ரசூலினுடைய கரத்தோடு கரம் பட்ட புனித கரம் அல்லவா என்று முத்தம் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு ரசூலின் மீது கடுமையான பிரியம் உள்ளவர்களாக இருந்தார்களாம். உஹது யுத்தத்திலே ரசூலுல்லாஹினுடைய பல் உடைக்கப்படுகிறது என்ற செய்தி ஹஸரத் உவைஸுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு சொல்லியிருக்கிறது. கேட்டவுடன் தன்னுடைய எல்லா பல்களையும் உடைத்துக் கொண்டாராம். ஏங்க எல்லா பல்லையும் உடைக்கிறீங்க? ரசூலுக்கு எந்த பல்லு உடைச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த ரசூலின் மீது நான் கடுமையாக நேசம் கொண்டிருக்கிறேன், அதனால என் பல்லு எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்தவர் தான் இந்த உவைஸுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா. ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு வஃபாத் ஆகக்கூடிய சமயத்திலே என்னுடைய கஃனிலே ரசூலினுடைய நகங்களை வைத்து என்னை கஃனிடுங்கள் என்று சொன்னார்களாம். அந்த அளவுக்கு ரசூலின் மீது கடுமையான முஹப்பத் கொண்டிருந்தார்கள், நேசம் கொண்டிருந்தார்கள் என்ற செய்திகளை பார்க்க முடிகிறது. ஒரு யூதர் கிதாபில் எழுதுறாங்க, சனிக்கிழமை நமக்கு எப்படி வெள்ளிக்கிழமை பெருநாளோ யூதர்களுக்கு சனிக்கிழமை பெருநாள். சும்மா நம்ம எப்படி வெள்ளிக்கிழமை, அது மாதிரி அவங்களுக்கு சனிக்கிழமை. தௌராத் எடுத்து புரட்டினால் தௌராத் அல்ல இருக்கிற வேதம் தானே. 4 இடங்களிலே ரசூலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கிழிச்சார எரிச்சார. காரணம், ரசூல்னா அவருக்கு முடியாது. அடுத்த வாரம் சனிக்கிழமை தௌராத் எடுத்து ஓதுறாரு. 8 இடங்களிலே ரசூலுல்லாஹை பற்றி வந்திருக்கிறது. கிழிச்சாறு எரிச்சார். 3வது வாரம் சனிக்கிழமை தௌராத்தை எடுத்து ஓதுகிறார். 12 இடங்களிலே ரசூலை பற்றி பார்க்கிறார். கிழிச்சாறு எரிச்சார். 4வது வாரம் சனிக்கிழமை 4, 8, 12க்கு பகரமாக 36, 32 இடங்கள்ல ரசூலுல்லாஹ் பத்தி எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா அல்லாஹ்வுடைய வேதம் ரசூலை பத்தி அல்லாஹ் நிறைய சொல்லியிருந்தான். அப்போ நினைச்சாரா, வெட்ட ஒருத்தர் வந்துகிட்டே இருந்தா கண்டிப்பாக அவர் அல்லாஹ்வுடைய ரசூலாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஅன்னஹு ரசூலுல்லாஹ் ஐன முஹம்மத் வஹிப்புஹு, அந்த ரசூல் எங்கே, நான் அவரை பிரியம் கொள்கிறேன் என்று ஓட ஆரம்பித்தாராம். ஷாமில் இருந்து மதீனாவிற்கு புறப்படுகிறார். ஐன முஹம்மத் வஹிப்புஹு, ஐன முஹம்மத் வஹிப்புஹு, அந்த ரசூல் எங்கே, நான் அவரை நேசம் கொள்கிறேன், அந்த ரசூல் எங்கே, நான் அவரை நேசம் கொள்கிறேன் என்று புறப்பட்டு செல்கிறார் ஷாமில் இருந்து மதீனாவிற்கு. மதீனாவை நெருங்கிய சமயத்திலே அழகான தோற்றத்திலே குதிரையிலே ஒரு மனிதர் வந்து கொண்டிருக்கிறார். பார்க்க மிக அழகான தோற்றத்திலே இருந்ததை பார்த்து இவர்தானோ ரசூல் என்று நினைத்துக் கொண்டு அங்கே சென்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை பறைசாற்றக்கூடிய சமயத்தில் ஒரு குரல் தொனி கேட்கிறது. மா அன்னபி முஹம்மத் அன சல்மானுல் ஃபாரிசி, நீங்கள் தேடி வந்த முஹம்மது நபி நான் அல்ல, நான் சல்மான் ஃபாரிசி, அந்த நபியினுடைய தோழர் என்று சொல்லிவிட்டு கண் கலங்குகிறார் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு. காரணம் என்னவோ தெரியவில்லை. ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டப்போ, நேரம் மஸ்ஜிது நபவிக்கு போக அங்க ரசூலை பத்தி கேட்டிருக்கேன்னு சொன்னாங்க. காரணம், அந்த ரசூல் ஒவ்வொரு 3 நாள் ஆச்சு. இந்த செய்தியை சொன்னால் இவரால் தாங்கிக் கொள்ள முடியுமா தெரியவில்லை.
ஐன முஹம்மத் வஹிபுஹு செல்கிறார் நேராக மதீனா மஸ்ஜித் நபவி என்று சொல்கிறார். சஹாபாக்கள் எல்லாம் கண்ணீரோடு உட்கார்ந்து இருக்கிறார்கள். அங்கே சென்ற ஐன முஹம்மத் வஹிபுஹு ரசூல் எங்கே, நான் அவரை பிரியம் கொள்கிறேன் என்று சொன்னபோது அலி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தாயி 3 நாள் ஆச்சுன்னு சொன்னப்ப இந்த மனிதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா லைத்தனி லிமா வலதனி உம்மி, எங்க அம்மா எதற்கு என்னை பெற்றெடுத்தார்கள்? பாசம் இருந்த வேளையிலே இந்த நேசர் இறந்து போய்விட்டார். இந்த நேசர் இருந்த வேளையிலே எனக்கு பாசம் இல்லாமல் போய்விட்டது என்று கண்ணீரோடு பரிதவிக்கிறார் அந்த மனிதர். அந்த நேரத்துல சொன்னாங்களா, இந்த ரசூலனா என்னால பார்க்க முடியல, அவருடைய ஆடையாவது எனக்கு தானன்னு சொல்லப்போ பாத்திமா ரலியல்லாஹு வீட்டுல இருந்து ஆடையை கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். வருது, நெஞ்சிலே ஒத்தி கொண்டு மூஞ்சி முகத்திலே அடைத்துக் கொண்டாராம், முகத்திலே ஒத்தி கொண்டே இருந்தார்களாம். சொன்னாராம், மரணித்து 3 நாட்கள் ஆகிவிட்டது, இருந்தாலும் கூட அந்த பெருமகனாரினுடைய ஆடையில் இருந்து கஸ்தூரி மனம் வீசுகிறது என்று சொல்லிவிட்டு அந்த ஆடையிலே 6 இடங்களிலே ஒட்டு போடப்பட்டிருந்ததாம். உலகத்தினுடைய தலைவர் நாளை வறுமை நாளிலே எல்லா நபர்களுக்கும் முன்பு சொர்க்கம் போகக்கூடிய தலைவர், உன்னத புனிதர், இவர்தான் உலகத்தில் முதல் நூலாக படைக்கப்பட்டவர் என்ற சிறப்புகளை உடைய ஈருலக சக்கரவர்த்தி எம்பிரானி அந்த ஆடைகள் 7 இடங்களிலே ஒட்டு போடப்பட்டிருக்கிறது. ரசூலை பார்க்க முடியவில்லை, ரசூலினுடைய கபரை காட்டுங்கள் என்று சொன்ன போது கபரை காட்டுகிறார்கள். கபருக்கு சென்று துஆ செய்கிறார், யா அல்லாஹ் இன் கபித்த இஸ்லாமி ஃபமுத்ஹாத ஸாஅ, யா அல்லாஹ் என் இஸ்லாத்தை நீ ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த நொடியிலே என்ன ஒப்பாத்தாக்கிரு, இதுக்கு மேல இந்த ரசூலை குறித்து என்னால வாழ முடியாதுன்னு சொல்றாரா. அடுத்த நிமிடம் சரிந்து விழுந்தால் ஜன்னத்துல் பக்தியில அடக்கம் செய்யப்பட்டது என்ற வரலாறுகளை பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு ரசூலின் மீது கடுமையான நேசம் கொண்டிருந்தார். உண்மையில் நம்முடைய பிரியம் என்பது ரசூலின் மீது இருக்க வேண்டும். ரசூலின் மீது இருக்கும் போதுதான் ஒரு முஸ்லிம் முழுமையான முஃமினாக ஆக முடியும். ஆகவே நாம் வாழ்க்கையிலே ரசூலை நேசிக்கிறோம் என்ற வாய்வார்த்தைகள் இல்லாமல் செயல்பாடுகளிலும் ரசூலினுடைய வாழ்வியலை கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்குரிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.